ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கீங்க. உங்க கையில ஒரு 1 மோலார் NaCl சொல்யூஷன் இருக்கு. அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை மெஷர் பண்ணணும். நீங்க உங்க ஃபார்முலாலாம் போட்டு கணக்கு பார்த்தா அது -1.86 டிகிரி செல்சியஸ்ல ஃப்ரீஸ் ஆகணும்னு வருது. ஆனா நீங்க உண்மையில எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கும்போது அந்த சொல்யூஷன் கிட்டத்தட்ட -3.7 டிகிரி செல்சியஸ்ல தான் ஃப்ரீஸ் ஆகுது. எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு கம்மியா இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? நம்ம போட்ட கணக்கு தப்பா? இல்ல, நம்ம ஃபார்முலாவே தப்பா? இந்த மர்மத்தை விளக்குற ஒரு கான்செப்ட பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். யூனிட் 1 சொல்யூஷன்ஸ்ல இருந்து அப்நார்மல் மோலார் மாசஸ். நீங்க கொடுத்த சோர்சஸை வச்சு இது ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு நாம அலச போறோம். வணக்கம். இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் கெமிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நாம ஒரு சால்யூட்டை ஒரு சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணும்போது அந்த சால்யூட் பார்ட்டிகல்ஸ் உண்மையிலே எப்படி நடந்து கொள்ளுதுன்னு புரிஞ்சிக்க இது ரொம்ப அவசியம். நம்ம தியரிட்டிக்கல் கணக்குக்கும் லேப்ல வர்ற எக்ஸ்பெரிமெண்டல் முடிவுக்கும் ஏன் சில சமயம் சம்பந்தம் இல்லாம இருக்குங்கிறதுக்கு இதுதான் பதில் சொல்லும். சரி, ஆரம்பிக்கலாம். அப்நார்மல் மோலார் மாஸ். இந்த பேரு கேட்கறதுக்கே ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. மாஸ் எப்படி அப்நார்மலா இருக்க முடியும்? மாஸ்னா மாஸ் தானே? நல்ல கேள்வி. அங்கதான் விஷயமே இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நாம காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் மாதிரி விஷயங்களை வச்சு ஒரு காம்பவுண்டோட மோலார் மாஸை கால்குலேட் பண்றோம். அந்த மெஷர்டு மோலார் மாஸ் அந்த காம்பவுண்டோட உண்மையான கெமிக்கல் ஃபார்முலாவை வச்சு நாம கால்குலேட் பண்ற தியரிட்டிக்கல் மோலார் மாஸ்ல இருந்து வித்தியாசமா இருந்தா அதைத்தான் அப்நார்மல் மோலார் மாஸ்னு சொல்றோம். ஓகே, அப்போ நாம கணக்குல போடுற மாஸ் வேற, ஆனா எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு கிடைக்கிற மாஸ் வேற. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு டிசோசியேஷன், இன்னொன்னு அசோசியேஷன். இதை வர கற்பனையா பார்ப்போம். சொல்லுங்க. டிசோசியேஷனை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 100 NaCl ஃபார்முலா யூனிட்ஸை தண்ணியில போடுறீங்க. உங்க கணக்குப்படி அங்க 100 பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கணும். ஆனா தண்ணிக்குள்ள போனதும் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு NaCl யூனிட்டும் ஒரு Na+ அயானாவும் ஒரு Cl- அயானாவும் உடைஞ்சிடுது. ஓஹோ. இப்போ சொல்யூஷன்ல 100 பார்ட்டிகல்ஸ் இல்ல 200 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. பார்ட்டிகல் கவுண்ட் 2 மடங்காயிடுச்சு. புரியுது. ஒன்னு போட்டா அது 2ஆ உடையுது. அதே மாதிரி அசோசியேஷனை கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ 100 அசிட்டிக் ஆசிட் மாலிக்யூல்ஸை பென்சீன் மாதிரி ஒரு சால்வெண்ட்ல போடுறீங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, சில அசிட்டிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் 2 ஜோடி சேர்ந்து ஹைட்ரோஜன் பாண்ட்ஸ் மூலமா ஒட்டிக்குது. இத டைமர்ஸ்னு சொல்லுவோம். டைமர்ஸ், சரி. இப்போ 100 பார்ட்டிகிள்ஸுக்கு பதிலா அதை விட குறைவான பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்கும். ஏன்னா 2 சிங்கிள் மாலிக்யூல்ஸ் ஒன்னா சேர்ந்துருச்சு. ஒருவேளை 50 ஜோடியும் மீதி தனியாவும் இருக்கலாம். மொத்த கவுண்ட் 100 விட குறைஞ்சிடும். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது சரியான்னு பாருங்க. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நாம போட்டது NaCl-ஆ இல்ல சர்க்கரையான்னு தெரியாது. அதுக்கு பார்ட்டிகளோட ஐடென்டிட்டி முக்கியம் இல்ல. அது வெறும் ஹெட் கவுண்ட் தான் எடுக்குது. உள்ள எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு மட்டும்தான் அதுக்கு முக்கியம். அதனால இந்த பார்ட்டிகல் கவுண்ட் மாறும்போது நம்ம மோலார் மாஸ் கால்குலேஷனும் தப்பாகுது. சரியா? இங்க விஷயத்தோட மையத்தையே பிடிச்சிட்டீங்க. அந்த ஹெட் கவுண்ட் தப்பாகிறதால வர்றது தான் இந்த அப்நார்மல் மாஸ். இப்போ உங்க எக்ஸாம்க்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த கான்செப்ட் நீங்க தமிழ்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. In your textbooks, the standard English definition you'll need for exams is abnormal molar mass is a measured molar mass from colligative properties that differs from the theoretical molar mass calculated from chemical composition due to dissociation of molecules into ions or association of molecules into larger complexes in solution. இங்க ஒரு முக்கியமான குழப்பம் எனக்கு வருது. நீங்க சொல்றத பார்த்தா அப்நார்மல் மோலார் மாஸ்னா நம்ம மெஷர்மெண்ட்ல ஏதோ தப்பு, இல்ல நம்ம கருவி சரியில்லைன்னு அர்த்தமா? இது ஒரு ரொம்ப பொதுவான சந்தேகம். ஆனா அதுதான் இல்ல. நம்ம மெஷர்மெண்ட் ரொம்ப கரெக்ட். அந்த கருவி சொல்யூஷன்ல உண்மையில எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது ரொம்ப சரியா கவுண்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷனை காட்டுது. தப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்டயா? எப்படி? நாம என்ன அசம்ஷன் பண்றோம்னா, நாம போடுற சொல்யூட் உடையாம சேராம அப்படியே 100 போட்டா 100ஆவே இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த அசம்ஷன் தான் தப்பு. வெயிட் அ மினிட். இந்த பார்ட்டிகல் கவுண்ட் மாறுறது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது ஏதோ கான்சர்வேஷன் ஆஃப் மாஸை மீறுற மாதிரி ஒரு உணர்வை தருது. ஆனா அது இல்லைன்னு புரியுது. இதை இன்னும் சுலபமா ஒரு நான் கெமிக்கல் உதாரணம் வச்சு யோசிக்க முடியுமா? நிச்சயம் முடியும். ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க டிக்கெட் கவுண்டர்ல இருக்கீங்க. உங்க கணக்குப்படி 100 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க. சரி. டிசோசியேஷன் சினாரியோ. அந்த 100 பேரும் வராங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் 2 ஐடென்டிட்டியோட வராங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஸ்பீக்கராகவும் வராரு, ஒரு கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவாகவும் வராரு. இப்போ அங்க 100 பேர் இல்ல, 200 ஐடென்டிட்டிஸ் இருக்கு.
ஹெட் கவுண்ட் அதிகமாகுது. ஓகே, புரியுது. அசோசியேஷன் சினாரியோ. அதுவே வர்ற 100 பேர்ல 50 பேர் ஜோடி ஜோடியா ஒரு கப்பல் என்ட்ரி மாதிரி வராங்க. அப்போ நீங்க 100 இண்டிவிஜுவல் டிக்கெட்ஸ் கொடுக்க மாட்டீங்க, 50 கப்பல் பாசஸ் கொடுப்பீங்க, மீதி 50 பேர் தனியா வருவாங்க. இப்போ அங்க 100 யூனிட்ஸ் இல்ல, 50 கப்பல் யூனிட்ஸ் பிளஸ் 50 சிங்கிள் யூனிட்ஸ், மொத்தம் 75 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஹெட் கவுண்ட் குறையுது. இந்த கான்ஃபரன்ஸ் அனாலஜி நல்லா புரிய வைக்குது. ஆனா அதுலயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குல்ல. கான்ஃபரன்ஸ்ல ஒரு கப்பிள்னா அவங்க 2 தனி நபர்கள். ஆனா இங்க அசிட்டிக் ஆசிட்ல 2 மாலிக்யூல்ஸ் உண்மையிலே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய என்டிட்டியா மாறிடுது. அங்க இருக்கிற பிணைப்பு ரொம்ப வலுவானது இல்லையா? மிகச் சரியான பாயிண்ட். நீங்க அந்த அனாலஜியோட எல்லைய சரியா புரிஞ்சிருக்கீங்க. ஆமாம், இங்க ஹைட்ரஜன் பாண்ட் மூலமா அது உண்மையிலே ஒரு பெரிய மாலிக்யூல் மாதிரி நடந்து கொள்ளுது. அனாலஜி நமக்கு கான்செப்ட் சுலபமாக்கத்தான், அது 100% பொருந்தி போகாது. ஆனா நீங்க சொன்னது ரொம்ப அருமையான கிரிட்டிக்கல் திங்கிங். சரி, ஆனா எதுக்கு இந்த கான்செப்ட உருவாக்கினாங்க? சும்மா கணக்கு தப்பா வருதுன்னு விட்டுருக்கலாமே. அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. முன்னாடி ஒரு புதுசா கண்டுபிடிச்ச காம்பவுண்டோட மோலார் மாஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா இருந்துச்சு. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்த பிறகு ஃப்ரீசிங் பாயிண்ட்ல வர சின்ன மாற்றத்தை வச்சு சுலபமா மோலார் மாஸை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சர்க்கரை மாதிரி பொருட்களுக்கு கணக்கு சரியா வந்துச்சு, ஆனா சால்ட் மாதிரி சில பொருட்களுக்கு கணக்கு தப்பா வந்துட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க? ஃபார்முலா வேலை செய்யலையா? முதல்ல அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இந்த தப்பு ஒரு பிழை இல்ல, அது ஒரு க்ளூ அப்படின்னு. அது சொல்யூஷனுக்குள்ள அந்த சால்யூட் உண்மையில எப்படி நடந்து கொள்ளுதுன்னு நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுது. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எந்த விஷயம் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்முலாவோட தோல்வின்னு பார்க்கப்பட்டதோ அதுதான் உண்மையில அதோட மிகப்பெரிய வெற்றியா? அது விஞ்ஞானிகளால நேரடியா பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. கணக்கு தப்பில்ல, ஆனா பார்ட்டிகிள் பத்தின அவங்களோட அனுமானம் தான் தப்பு. எக்ஸாக்ட்லி. வாட் டு வி டு புட் இட்? ஒரு பாரடைம் ஷிஃப்ட் அது. சால்ட் தண்ணியில போனதும் உடையுதுன்னு இந்த அப்நார்மல் வேல்யூ தான் அவங்களுக்கு உணர்த்துச்சு. ஒரு அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்க்கு இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. சூப்பர் பவரா? ஆமா. ஒரு தெரியாத பவுடர் கையில கிடைச்சா அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷனை மெஷர் பண்ணி வர்ற மோலார் மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா, ஓ இது ஒரு சால்ட், இது தண்ணியில டிசோசியேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுவே மோலார் மாஸ் எதிர்பார்த்ததை விட அதிகமா இருந்தா, ஓ இது அசோசியேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். கணக்கு சரியா வந்தா அது ஒரு நான் எலக்ட்ரோலைட், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டா இருக்கலாம்னு முடிவுக்கு வரலாம். வாவ்! சரி. இத இன்னும் ஆழமா மனசுல பதிய வைக்க ஒரு மென்டல் மூவி மாதிரி பார்க்கலாமா? நீங்க சொல்றத நான் கற்பனை பண்ணி பார்க்கறேன். கண்டிப்பா. எல்லாரும் கண்ண மூடிக்கோங்க. சினாரியோ 1, டிசோசியேஷன். ஒரு பீக்கர்ல கிறிஸ்டல் மாதிரி தெளிவா தண்ணி இருக்கு. அதுல நீங்க ஒரு சின்ன NaCl கிறிஸ்டலை மெதுவா போடுறீங்க. அந்த கிறிஸ்டல் தண்ணியில பட்டதும் ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. வாட்டர் மாலிகுல்ஸ் அதோட நெகட்டிவ் சைடை வச்சு Na+ அயான்ஸையும் பாசிட்டிவ் சைடை வச்சு Cl- அயான்ஸையும் நாலா பக்கமும் சூழ்ந்து அந்த கிறிஸ்டல்ல இருந்து மெதுவா பிரிச்சு எடுக்குது. இப்போ அந்த சொல்யூஷன்ல தனித்தனி Na+ அயான்ஸும் Cl- அயான்ஸும் சுதந்திரமா நீந்திட்டு இருக்கு. நீங்க போட்டது ஒரு NaCl யூனிட், ஆனா இப்போ அங்க 2 பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. ஓகே, அந்த காட்சி மனசுல ஓடுது. அப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட்க்கு என்ன ஆகும்? இப்போ நீங்க ஃப்ரீசிங் பாயிண்ட்டை மெஷர் பண்ணா அங்க 2 மடங்கு பார்ட்டிகிள்ஸ் இருக்கிறதால ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் 2 மடங்கு அதிகமா இருக்கும். அதனால நீங்க கால்குலேட் பண்ற மோலார் மாஸ் உண்மையான 58.5 கிராம் மோல்ல பாதியா, அதாவது கிட்டத்தட்ட 29.25 கிராம் மோல் மாதிரி ரொம்ப கம்மியா தெரியும். இப்போ 2வது காட்சி, சினாரியோ 2, அசோசியேஷன். அதே மாதிரி ஒரு பீக்கர்ல இந்த முறை அசிட்டிக் ஆசிட டிசால்வ் பண்றீங்க. தண்ணில போனதும் சில அசிட்டிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒன்னு நெருங்கி வருது. ஒரு மாலிக்யூலோட ஆக்சிஜனுக்கும் இன்னொரு மாலிக்யூலோட ஹைட்ரஜனுக்கும் நடுவுல ஒரு பிணைப்பு, ஹைட்ரஜன் பாண்ட் உருவாகுது. இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு டைமர், அதாவது ஒரு இரட்டை மாலிக்யூலா மாறிடுச்சு. 2 சிங்கிள் மாலிக்யூல் சேர்ந்து ஒரே பெரிய பார்ட்டிகிளா ஆயிடுச்சு. அருமை. இப்போ நீங்க ஃப்ரீசிங் பாயிண்ட்டை மெஷர் பண்ணா பார்ட்டிகிள் கவுண்ட் குறைஞ்சதால ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் எதிர்பார்த்ததை விட கம்மியா இருக்கும். அதனால நீங்க கால்குலேட் பண்ற மோலார் மாஸ் உண்மையான 60 கிராம் மோலை விட அதிகமா, ஒருவேளை 100 கிராம் மோல் மாதிரி ரொம்ப அதிகமா தெரியும். சூப்பர்! இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம். லேப்ல ஏன் NaCl சொல்யூஷன் -1.86 டிகிரி செல்சியஸ்க்கு பதிலா -3.7 டிகிரி செல்சியஸ்ல ஃப்ரீஸ் ஆகுது? இப்போ எனக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கேப்போம். நாம 1 மோலார் NaClக்கு கணக்கு போடும்போது 1 மோல் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு தப்பா நினைச்சோம். ஆனா
NaCl தண்ணியில முழுசா டிசோசியேட் ஆகறதால அங்க உண்மையில 2 மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதனால ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷனும் 2 மடங்கு அதிகமா இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த பார்ட்டிகிள் கவுண்ட்ல வர்ற மாற்றத்தை அளவிட வான்ட் ஆஃப் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் ஒரு ஃபேக்டரை அறிமுகப்படுத்தினார். அதுக்கு பேரு வான்ட் ஆஃப் ஃபேக்டர், அதோட சிம்பல் I. NaClக்கு அது 2ஆ உடையறதால அதோட I வேல்யூ கிட்டத்தட்ட 2. இதுக்கு ஏதாவது நிஜ வாழ்க்கையில டெக்னாலஜில பயன்பாடு இருக்கா? இல்ல இது வெறும் டெக்ஸ்ட் புக் கான்செப்டா? இது டெக்ஸ்ட் புக் கான்செப்ட் கிடையாது. இது ஒரு லைஃப் சேவிங் கான்செப்ட். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல IV ட்ரிப்க்கு பயன்படுத்துற ஐசோடானிக் சலைன். ஆமா, 0.9% NaCl சொல்யூஷன். அதேதான், அதுதான் சிறந்த உதாரணம். ஐசோடானிக் சேலைன் நம்ம ரத்தத்தோட ஒத்து போறதுக்காக தானே? அதேதான், நம்ம ரத்தத்துல இருக்கிற அதே ஆஸ்மாட்டிக் பிரஷரை இந்த சொல்யூஷனும் கொண்டு இருக்கணும். அப்போதான் நம்ம உடம்பு அதை ஏத்துக்கும். அந்த 0.9% கான்சென்ட்ரேஷனை கால்குலேட் பண்ணும்போது அவங்க NaClோட டிசோசியேஷனை, அதாவது அதோட I = 2 கண்டிப்பா கணக்கில் எடுத்துக்கணும். ஒருவேளை அதை கணக்குல எடுக்காம I = 1ன்னு வச்சு கால்குலேஷன் போட்டா என்ன ஆகும்? அப்படி செஞ்சா அந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாயிடும். அதை நம்ம உடம்புல செலுத்தும் போது நம்ம ரத்த சிவப்பணுக்கள், அதாவது ரெட் பிளட் செல்ஸ், அதுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்து அந்த செல்கள் சுருங்கிடும். இதுக்கு பேரு கிரினேஷன். ஐயோ! ஒருவேளை கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருந்தா வெளியே இருக்கிற தண்ணி எல்லாம் செல்களுக்குள்ள புகுந்து அது வெடிச்சிடும். அதுக்கு பேரு ஹெமோலிசிஸ். ரெண்டுமே உயிருக்கே ஆபத்தான விஷயம். சோ இந்த அப்நார்மல் மோலார் மாஸ் கான்செப்ட் ஒரு லைஃப் கிரிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஆடேங்கப்பா, கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. சரி, ஒரு கவுண்டர் இன்டியூட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். அதாவது நாம ஒன்னு நினைப்போம், ஆனா வேற மாதிரி நடக்கும்னு. சொல்றேன். கால்சியம் குளோரைடு CaCl2ன்னு ஒரு சால்ட் இருக்கு. அதோட மோலார் மாஸ் 111 கிராம் மோல். சோடியம் குளோரைடு NaClோட மோலார் மாஸ் 58.5 கிராம் மோல் தான். இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? CaCl2ஓட மோலார் மாஸ் அதிகம், சோ அதோட மெஷர்ட் மோலார் மாஸும் அதிகமா தான் இருக்கும்னு தானே? ஆமா, அப்படிதான் தோணுது. பட் ஆக்சுவலி CaCl2 தண்ணியில கரையும் போது ஒரு Ca2+ அயான் ஆகும், 2 Cl- அயான்ஸ் ஆகும், மொத்தம் 3 பார்ட்டிகிள்ஸா பிரியும். அதனால அதோட I வேல்யூ கிட்டத்தட்ட 3. ஓ, 3 பார்ட்டிகிள்ஸா? ஆமா. சோ அதோட மெஷர்ட் ஆப்நார்மல் மோலார் மாஸ் 111 3ஆல வகுத்தா வர்ற 37 கிராம் மோலா தான் இருக்கும். NaCl விட 29.25 கிராம் மோல் கொஞ்சம் அதிகம். ஆனா அதோட உண்மையான மாஸ 111 கிராம் மோலை விட பயங்கர குறைவு. இதுதான் கவுண்டர் இன்டியூட்டிவ். இது உண்மையிலேயே ஆச்சரியமாயிட்டு. சரி, இப்போ எக்ஸாம் దగ్గర வருது. இந்த டாபிக்ல இருந்து மாணவர்கள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில கீ பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா. உங்க எக்ஸாம்க்கு இந்த பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் 1, அப்நார்மல் மோலார் மாஸ் எப்போ நடக்கும்னா சொல்யூஷன்ல இருக்கிற உண்மையான பார்ட்டிகிள் கவுண்ட் நாம சேர்த்த ஃபார்முலா யூனிட்ஸை விட வித்தியாசமா இருக்கும்போது. இது டிசோசியேஷன், அதாவது உடைதல், அல்லது அசோசியேஷன், அதாவது சேர்தல் ஆகிய காரணங்களால நடக்கும். இந்த வித்தியாசத்தை சரி செய்ய நாம பயன்படுத்துறது தான் வான்ட் ஆஃப் ஃபேக்டர் I. கரெக்ட். பாயிண்ட் 2, டிசோசியேஷன் நடந்தா பார்ட்டிகல்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும். இதனால மெஷர்ட் மோலார் மாஸ் உண்மையான மோலார் மாஸை விட குறையும், லோவர். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மொத்த மாஸ அதிக பார்ட்டிகல்ஸால வகுக்கிறோம். சிம்பிள் மேத். அதேதான். பாயிண்ட் 3, அசோசியேஷன் நடந்தா பார்ட்டிகல்ஸோட எண்ணிக்கை குறையும். இதனால மெஷர்ட் மோலார் மாஸ் உண்மையான மோலார் மாஸை விட அதிகமாகும், ஹையர். ஏன்னா மொத்த மாஸ குறைவான பார்ட்டிகிள்ஸால வகுக்கிறோம். பர்ஃபெக்ட். கடைசியா பாயிண்ட் 4, எல்லா எலக்ட்ரோலைட்ஸும் 100% டிசோசியேட் ஆகாது. ஆசிட்டிக் ஆசிட் மாதிரி வீக் எலக்ட்ரோலைட்ஸ் கொஞ்சமா தான் டிசோசியேட் ஆகும். இதை அளக்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அதாவது ஆல்ஃபான்னு ஒன்று இருக்கு. இந்த ஆல்ஃபாவுக்கும் வான்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த ஃபார்முலா I = 1 + n-1 ஆல்ஃபா. இங்க n அப்படிங்கிறது ஒரு மாலிக்யூல் உடைஞ்சா எத்தனை பார்ட்டிகிள்ஸ் உருவாகும் என்பது. இந்த ஃபார்முலாவை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நிச்சயம். இப்போ ஆசிட்டிக் ஆசிட் தண்ணியில 2 அயானா பிரியும், CH3COO- and H+. அப்போ n = 2. அது ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டுங்கிறதால ஒருவேளை அது 5% தான் டிசோசியேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஆல்ஃபா = 0.05. சரி. இப்போ I வேல்யூ என்னவா இருக்கும்? I = 1 + 2 × 1 0.05. அப்போ I = 1 + 0.05 = 1.05. பாருங்க, NaCl மாதிரி 2ன்னு இல்லாம 1ஐ விட கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு.
இந்த சின்ன வித்தியாசம் கூட ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு I வேல்யூ கிட்டத்தட்ட Nக்கு சமமா இருக்கும். வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு 1க்கும் Nக்கும் நடுவுல இருக்கும். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. சரி, இன்னைக்கு நாம பார்த்தத வேகமா ஒரு ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம மெஜர் பண்ற மோலார் மாஸ் சில சமயம் நம்ம ஃபார்முலா படி எதிர்பார்க்கிற தியரிட்டிக்கல் மாஸ்ல இருந்து வித்தியாசமா இருக்கும். இதுக்கு பேரு தான் எப்நார்மல் மோலார் மாஸ். இது ஒரு தப்பில்ல, இது ஒரு க்ளூ. இந்த வித்தியாசத்துக்கு காரணம் சல்யூட் தண்ணில போனதும் டிசோசியேஷன், உடைஞ்சு பார்ட்டிகிள்ஸ் அதிகமாகிறது, அல்லது அசோசியேஷன், ஒன்னு சேர்ந்து பார்ட்டிகிள்ஸ் குறையறது. சரியா சொன்னீங்க. டிசோசியேஷன் நடந்தா பார்ட்டிகிள் கவுண்ட் அதிகமாகி மெஜர்ட் மோலார் மாஸ் குறையும். அசோசியேஷன் நடந்தா பார்ட்டிகிள் கவுண்ட் குறைஞ்சு மெஜர்ட் மோலார் மாஸ் அதிகமாகும். இதுக்கு ஒரு சிறந்த நிஜ வாழ்க்கை உதாரணம் ஹாஸ்பிடல்ல பயன்படுத்துற ஐசோடானிக் செலைன். அங்க NaCl ஓட டிசோசியேஷனை அதோட I=2 ஃபேக்டரை சரியா கணக்குல எடுக்கலன்னா அது நம்ம ரெட் பிளட் செல்ஸை பாதிச்சு உயிருக்கே ஆபத்தாயிடும். கடைசியா இந்த அப்நார்மாலிட்டியை அளந்து சரி செய்ய வாண்ட் ஹாஃப் ஃபேக்டர் I பயன்படுத்துறோம். இதுதான் சொல்யூஷன்ல உண்மையில என்ன நடக்குதுங்கிறதுக்கான ஒரு திறவுகோல். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்க சோர்சஸ்ல இருந்து எடுத்த இந்த விஷயங்கள் அப்நார்மல் மோலார் மாஸ் பத்தின ஒரு தெளிவான பார்வையை கொடுத்திருக்கும். இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. நாம இன்னைக்கு பார்த்த டிசோசியேஷன், அசோசியேஷன் எல்லாமே வாட்டர் மாதிரி போலார் சால்வெண்ட்ல நடக்கிறத பத்தி பேசணும். ஒருவேளை நாம NaCl பென்சீன் மாதிரி ஒரு நான் போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ண முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? அங்கேயும் அது டிசோசியேட் ஆகுமா? ஒருவேளை ஆகலைனா அப்போ அதோட மெஷர்டு மோலார் மாஸ் எப்படி இருக்கும்? நார்மலா இருக்குமா இல்ல அப்நார்மலா இருக்குமா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்தித்துக் கொண்டே இருங்கள்.